சுவாமியே சரணமையப்பா. பந்தள தேசம். நாமம் ஹரிகர சுதன் புண்ணியம் தரும் நாமமே. வரி கொண்ட புலி மீதில் பரிவாரம் படை சூழ சபரீசன் தந்திடுவான் தினம் க்ஷேமமே. அம்பையிலே குளித்தபடி பந்தளத்த நினைத்தபடி படியேறி கண்டோனின் சேவடி. அம்பையிலே குளித்தபடி பந்தளத்த நினைத்தபடி படியேறி கண்டோனின் சேவடி. ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறும் அற்புத நிகழ்ச்சிதான் இன்று. ஐயப்பன் வளர்ந்த பந்தள தேசத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். நினைத்தபடி படியேறி கண்டோனின் சேவடி. சன்னதியை சரணடைந்து சரணம் படி. பாவங்கள் தீர்ந்திடவே பாதம் பிடி. இருமுடிகள் காத்திடுமே தர்மப்படி. இருவினைகள் நீக்கும் 18 படி. இருமுடிகள் காத்திடுமே தர்மப்படி. ஐயப்ப சுவாமி பிறந்து வளர்ந்த பந்தள தேசத்தின் அரச மரபை பற்றிய வரலாற்றை காணலாம். மலையாள நாட்டின் பந்தளம் பகுதியை ஆண்ட அரச வம்சம் மதுரை பாண்டிய அரச குடும்பத்தின் ஒரு கிளையினர் என கூறப்படுகிறது. அந்நிய படையெடுப்பின் காரணமாக பாண்டிய அரச வம்சத்தின் ஒரு பிரிவினர் தற்கால மலையாள நாட்டின் கோட்டயம் மலைப்பகுதிகளில் வந்து தஞ்சமடைந்தார்கள். அவர்களில் ஒரு பிரிவின் வழித்தோன்றல்கள் கோட்டயம் பகுதியில் பூஞ்சார் அரசை நிறுவியதாகவும் மற்றொரு பிரிவினரான செம்பழனூர் என்பவர்கள் தற்போதைய பத்தனம்திட்டா மாவட்டத்தில் பந்தள அரசை நிறுவியதாகவும் சொல்லப்படுகின்றது. திருவிதாங்கூர் அரச ஆவணங்களின்படி பந்தள அரசு திருவிதாங்கூருடன் நெருங்கிய நட்பு பாராட்டினர் என்றும் அறியப்படுகிறது. 1000 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்ட பந்தள ராஜ்யத்தில் கோனி, ஆரியங்காவு, குளத்துப்புழை, அச்சன் கோவில், தென்காசி மற்றும் சபரிமலையின் மலைக்காட்டு பகுதிகள் அடங்கியிருந்தன. இதிகாசங்களின்படி சிவபெருமானும் மோகினி வடிவிலிருந்த மகாவிஷ்ணுவும் மகிஷியை அழிக்க அவதாரம் எடுத்த ஐயப்பனை குழந்தையாக பந்தள நாட்டின் காட்டில் விட்டு மறைந்தார்கள். சிறந்த சிவபக்தரான பந்தள நாட்டு மன்னர் ராஜசேகரன் காட்டில் வேட்டையாடச் செல்லும் போது பம்பையாற்றின் கரையில் கண்டெடுத்த ஐயப்பன் எனும் அக்குழந்தையை காட்டிலிருந்து அரண்மனைக்கு கொண்டு வந்து மணிகண்டன் என பெயரிட்டு வளர்த்தார். தனது 12வது வயதில் மகிஷியை வதம் செய்த ஐயப்பன் அரச வாழ்வை துறந்து சபரிமலையில் பிரம்மச்சாரியாக தவக்கோலத்தில் அமர்ந்தார் என புராணங்கள் கூறுகின்றன. பந்தள அரண்மனை அச்சன் கோவில் ஆற்றின் அருகில் அமைந்துள்ளது. ஐயப்பன் வளர்ந்து 12 ஆண்டுகள் வாழ்ந்தது இந்த பந்தளத்தில்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். மணிகண்டன் வளர்ந்த பந்தள அரண்மனையில் அவர் படித்து பயன்படுத்திய ஓலைச்சுவடிகள் இன்றும் அங்கு உள்ளன. அங்குள்ள குளமானது ஐயப்பன் நீராடுவதற்காக ஏற்படுத்தப்பட்டதாகும். பந்தளத்தில் அமைந்துள்ள கோவிலின் கருவறையில் புலியுடன் நிற்பது போல் காட்சி தருகிறார் மணிகண்டன். சபரிமலைக்கு பக்தர்கள் வரும் காலங்களில் பந்தளத்திலுள்ள மகாராஜாவின் அரண்மனைக்கு அருகே குடிக்கொண்டிருக்கும் வலிய கோயிக்கல் ஆலயத்திற்கு பெரும் அளவில் வருகை தந்து இறைவனை பக்தியுடன் தொழுகின்றனர். இந்த ஆலயமானது அச்சன் கோவில் ஆற்றோரத்தில் குடிக்கொண்டுள்ளது. மகரவிளக்கு திருவிழா நடைபெறுவதற்கு 3 நாள் இருக்கும் பொழுது சுவாமி ஐயப்பனுக்கு சொந்தமான புனிதமான
புனிதமான ஆபரணங்களை பந்தளத்திலிருந்து சபரிமலைக்கு கொண்டு செல்லும் வழக்கம் இன்றும் இருந்து வருகிறது. ஐயப்ப சுவாமி வாழ்ந்த பந்தள தேசம் இந்தியாவின் புனிதமான திருத்தலங்களில் மிக முக்கியமானதாக போற்றப்படுகின்றது. ஐயப்ப சுவாமி வாழ்ந்து வளர்ந்த பந்தள தேசத்தின் புகழ் பாடுவோம். அவன் அருளால் அனைத்து நலன்களையும் பெற்று சிறந்திடுவோம். நினைத்தபடி படியேறி கண்டோமேனின் சேவடி சன்னதியை சரணடைந்து சரணம் படி பாவங்கள் தீர்ந்திடவே பாதம் பிடி இருமுடிகள் காத்திடுமே தர்மப்படி இருவினைகள் நீக்கும் 18 படி இருமுடிகள் காத்திடுமே தர்மப்படி இருவினைகள் நீக்கும் 18 படி ஓம் சுவாமியே சரணமையப்பா. 18 படி கதிபதியே